சிவமணி நண்பருக்கு அவர்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அகரமுதலை எழுத்தெல்லாம் ஆதிக்க கொண்ட விதற்கு உலக என்று கூறும் குரலின் தன்மைக்கேற்றவாறு உலகத்திற்கு நம்மை கொடுத்தது தாயும் தந்தையும். இந்த தாயும் தந்தையும் முதல் தெய்வம் என்று வணங்கியது விநாயகப் பெருமான். அந்த விநாயகப் பெருமான் வணங்கிய நாம் அனைவரும் வணங்கக்கூடிய ஆதிபராசக்தியையும் ஆதியும் மந்தமும் இல்லாமல் இறப்பும் பிறப்பும் இல்லாமல் ஜோதியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் சிவபெருமானுடைய துணைவியாகப்பட்ட அங்கையர் கண்ணி மங்கையர் கரசி மதுரை மீனாட்சி காண்டி காமாட்சி நாட்டாமலை முத்துமாரியை வணங்கிவிட்டு பிறகுடைய கதைப்படியை தொடங்குகிறேன். உங்களுடைய ஒத்துழைப்போடு வரவழைத்து விளங்கமில்லா வாழ வைக்க வந்தவளே கருவித்து வேண்டுகிறோம் காத்திடுவாய் கருமாரி காத்திடுவாய் காத்திடுவாய் நாத்தாமலை முத்துமாரி என் தாய் மிடக்கரையும் தந்தையுமே என் தாய் மிடக்கரையும் தந்தையுமே சிந்தாக்குளம் ஆனவை தீர்த்தனையால் தந்தா மதுரவேளா உமையாள் மைந்தா மறைநாயக என உலகத்தவர் பாராட்டு உன்னத கடவுளை கருணை கடலாகிய தந்தையா ஞான சக்தி விழுந்திரு பெற்ற வடிவேளா சூரனை இருக்கூறாக பிளந்திட்ட வீரனே ஞான பழமேனே உனக்கெதற்கு ஞான பழமென உபயம் போற்றுதலை பெற்ற இந்த அமைதியா இருங்கப்பா ஐயா. கோச்சுக்கிறாம நல்ல நடிகர், அருமையான நாரதர், அருமையான வேடனு அருமையா போட்டு வச்சிருக்கேன். நீங்க அமைதியாத்து கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். உங்கள் நாடகம் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கு, யூடியூப்ல பாருங்க, யூடியூப்ல எடுத்துக்கிட்டு இருக்கு.
எல்லாரும் கொஞ்சம் விழித்திருந்து பாருங்க. உங்க முகம் பூரா நாட்டாமன நாடகம் பூரா இங்கே தெரியும். எவ்வளவு ஒரு அற்புதமான ஊர், எப்பேற்பட்ட ஒரு மிக சிறந்த ஸ்தலம். அப்பேற்பட்ட ஊருக்கு சொன்ன உடனே சம்பளை பற்றியெல்லாம் அம்மா கொஞ்சம் குறைச்சி தான் நான் பேசியிருக்கேன். நீ மதுரையிலேருந்து வரணும் மாமா அப்படின்னதுக்கு அண்ணா நான் ஆத்தாமோட தானே நான் வாசலுக்கு முன்னாடி ஆடுறது ரொம்ப சந்தோஷம் தானா அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்த பார்த்தா ஏற்கு மாற அப்படியே இருக்கு. மீன் குளத்துல மாதிரி சல 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 சலன்னு ஒரு அருமையான ஸ்தலம். இந்த ஊர் முத்துமாரி அம்மனுடைய சன்னதியில் இருக்கும் அப்படின்னா அதுக்கே பெரிய புண்ணியம் செஞ்சுருக்கணும். இதுக்கு இப்படியா அமைதியா இருக்கிறது இல்லையா? நல்லா இருக்கா? குறிஞ்சி முல்லை மருதநிலையில் பாலை என்று சொல்லக்கூடிய ஐவகை நிலத்தினிலே வேப்பாடி வனத்தினிலே நம்பி தலைவனுக்கு வளர்ப்பு மகளாக வளர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆதி என்ற சொல்லை அறிய வேண்டும், அகண்ட பரிபூர்ணத்தை காண வேண்டும். ஜோதி என்ற சுடர் ஒளிய கையில் தாங்கி சுற்றிருந்த வேல் கொண்ட முருகனே இங்கு வர வேண்டும். எனக்கு மட்டுமல்ல என்னுடைய நாட்டு மக்கள் எல்லோருக்கும் நல்ல ஆலோசனையும் அப்பேற்பட்ட கலியுக கடவுள் கந்தபெருமான் முருகனை வரவேற்கத்தக்க வண்ணம் வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி வருவாண்டி தருவாண்டி
கடலாகிய கந்தையா ஞான சக்தி வேலுதல் பெற்றபடி வேளா சூரனை இருக்கூறாக பிழந்திட்ட வீரனே ஞான பழமேனி உனக்கு எதற்கு ஞான பழமேன அவையின் போற்றுதலை பெற்ற எங்கள் பழனி ஆண்டவா சிவாய நாமமென்று சிந்தித்து இருப்போருக்கு அபாயம் ஒரு காலம் இல்லை என்ற பரம்பொருளான சிவனும் பிறகுமுனியார் இட்ட சாபத்தின் காரணமாக பிரணவ மந்திரத்தை மறந்திருந்த காலத்தில் சிவனுக்கே பிரணவ மந்திரத்தை எடுத்து ஓதி தகப்பன் சுவாமிகளும் குமரத்துர் வருணம் என பெயர்தனை பெற்ற எங்களின் குல கடவுளை இக்குவளையை போற்று வண்ணம் என்னையும் என் நாடு நாட்டு மக்களும் சிறப்புடன் வாழ உனது அருள் மாசின் எண்ணெய் நிறைவா கந்தா கடம்பா கார்த்திகையா ஆறுமுகா சங்கரி மகனே சடாச்சரா சரவணா சண்முகா முருகா 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 இந்த உலகத்துல இருந்து என்னை காப்பாத்துறா ஐயா எப்பவுமே நீ ஒரு பிறவி இருக்குமோ இந்த உலகில் அவ்வை கேட்டா எனக்கு பிறவியே வேணாம் யான் செய்த பிழையால் மீண்டும் பிறவி இருந்தால் உன்னை மறவாத வேண்டும் பிறவா வர வேண்டும் மீண்டும் நான் செய்த பாவத்தால் பிறந்தால் உன்னை மறவா வர வேண்டும் அப்படின்னு அவ கேட்டா நான் இந்த பிறவிலேயே இருந்தே வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன் அமைப்பு அந்த மாதிரி தானே இருக்கிறோம் அதனால கந்த கடவுள் வர வேண்டும் கந்தனுக்காக அங்கே இருந்து இங்கே வந்திருக்கேன் எங்கே இருந்து பாண்டிய நாட்டுல இருந்து சோழ நாட்டு பகுதிக்கு வந்திருக்கேன் இப்ப சோழ நாடு சோறுடைத்து என்று சொல்லக்கூடிய சோழ நாட்டுக்கு எம்பெருமான் முருகப்பெருமான் வரணும் முருகனுக்காக நான் பாடும் பாடல் என்ன பாடலும் என்ன வேணாலும் பாடுவேன் இது 10 நம்பரா 9 நம்பரா அப்துல் கலாம் ஐயா சொன்னார் 20ஆம் நூற்றாண்டுல நம்ம நாடு வல்லரசு ஆகணும்னு. இந்த மாதிரி ஆளெல்லாம் இல்லாமல் எப்படியா வல்லரசு ஆகணும்? நல்ல மனுஷங்க தான் போய் சேர்றாங்க. நான் பாடுறேன், நீங்க பின்பாட்டுதான் சரிங்களா? கவுண்ட் பிசத்துக்காங்க.
கல்யாண நேரம் முதலியே வெள்ளக்கமலத்தில் வீட்டிருப்பாள் வாணிகள் உள்ளக்கமலத்தில் உட்கார்ந்திருப்பாள் கள்ளத்தூர் பாவில் இருப்பாள் ஐந்து அவள் பாதமணிக்கூர் நாவில் இருப்பாள் ஐந்து என்று சொல்லக்கூடிய கலைவாணி என்று என்னுடைய நாவல இருக்கணும் நல்ல தமிழ்களை அள்ளி கொடுக்கணும் தமிழ் கடவுள் முருகனுக்கு தொண்டு செய்யணும் அப்படின்னு நிறைய ஆசையோட வந்திருக்கேன். ஆசை எப்பேற்பட்ட ஆசை தெரியுமா? தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆதாயமே நல்ல பன்னீரிலே நீராடும் பூந்தோட்டமே இந்நாட்டு கல்யாணம் வைபோகம் தன்னாலாகுமா இனி உன்னை விட்டு நான் வாழ ஆகாதமா Come on.